4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம், ஒரு 1/4 கட்டு புதினா, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், ஒரு லெமன், அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மட்டன் மசாலா, மிளகாத்தூள், ரெடிமேடாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பூரி. இது நல்லா நான் ஃப்ரை பண்ணுறப்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். புதினா, பச்சை மிளகாய் அதை எடுத்து புதினாவும் மல்லி பச்சை மிளகாய் 3யும் நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஒரு 1/2 லிட்ரு தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் பச்சையாக இருக்கிறனால கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அந்த பச்சை பட்டாணி அதுலேயே போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதையும் அதுலேயே போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, கால் டீஸ்பூன் உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது மசாலா ரெடி, பானி ரெடி. நம்ம பூரியை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா ஆயில் சூடாக ஊற்றி இது எடுத்துகிட்டு அப்புறம் பூரி ஆயிலில் போட்டு நல்லா பூரி உப்புனை வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பஃப்னு பூரி வந்துட்டு கலர் கோல்டன் கலரில் ஆகிறப்ப நம்ம எடுத்துட்டோம்னா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூரியை ஃபுல்லாக பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்படி எல்லா பூரியும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது இப்போ ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பூரி தான் கடைகள்லேயே நம்ம வாங்கி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துட்டு நம்ம பானி பூரியில் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பானி எடுத்து டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருக்குது. சூப்பர் பானிபூரி.